பாத்தீங்களா என் பட்டு முகக்கவசத்தை? இது 3D மாஸ்க்குங்க. நீங்க இன்னும் பழசையே உபயோகிக்கிறீங்க. அவ உங்க கால வாரும் நேரம் சீக்கிரமே வந்துடும். தாம் ஜூம் கல்யாணம். தாம் ஜூம் கல்யாணம். பட்டு ஜரிகை வச்ச முகக்கவசம் போட்டு பார்த்தால் அபிராமி. இன்னும் சில நிமிடங்களில் முகநூலில் மகனின் கல்யாணத்தை நேரலையில் பார்ப்பவர்கள் அனைவரும் இவளது பட்டு ஜரிகை முகக்கவசம் குறித்து ஆச்சரிய குடி போடுவார்கள் என்பதை நினைக்கும் பொழுதே கர்வம் தலைக்கேறியது. முகநூலில் திருமணம் நேரலை துவங்க இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. அபிராமி நொடிக்கு ஒரு தடம் எத்தனை பேர் லைக் போட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தார். நாம இத்தனை நாளா எத்தனையோ காணொளிகளுக்கு லைக் போட்டிருக்கோம், அதனால 1000 லைக் கண்டிப்பா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனால் இதுவரை 100 லைக் கூட வரவில்லை. திருமண மண்டபத்தில் 20க்கும் குறைவானவர்களையே அனுமதிக்க இரு வீட்டாரும் முடிவு செய்திருந்தனர். ஜூமில் 45 பேர் மட்டுமே மாப்பிள்ளை வீட்டினருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தனர். குடும்பத்தில் நான் நீ என ஜூமில் இடம் பிடிக்க சண்டை இருக்கும் என நினைத்தாள். ஆனால் 45 பேரை சேர்ப்பதற்கே கஷ்டப்பட வேண்டியதாகி விட்டது. அண்ணி மன்னிக்கவும் அண்ணி, கிளிப்பச்சை ஜரிக உங்க முகத்துக்கு பொருத்தமா இருக்கு. உங்க சம்பந்தி உங்க கூட எந்த விஷயத்திலும் போட்டி போட நினைக்க கூடாதுன்னு முகக்கவசம் மேல விரல் வைக்கிற மாதிரி இருக்கு என்று நாத்தனார் சொன்னவுடன் அபிராமிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. என்ன சம்பந்தி, ஜூம்ல இருக்க உங்க சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லைல்ல என்று கேட்டுக்கொண்டே கிட்ட வந்த பெண்ணின் தாயை பார்த்தவுடன் அபிராமி ஒரு அடி தள்ளி குதித்தாள். என்னதான் அழகா முக அலங்காரம் செஞ்சாலும் இப்படி முகக்கவசம் இல்லாம வருவீங்க என்று கோபமாக கேட்ட அபிராமி நமட்டு சிரிப்போடு, அட இது புதுவிதமான 3D முகக்கவசமுங்க, நம்மளுடைய புகைப்படத்தை கொடுத்துட்டா போதும், முகக்கவசத்துல தத்ரூபமா அடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க என்னடானா நான் 4 மாசத்துக்கு முன்னமே விட்டுட்ட ஜரிகை முகக்கவசத்தையே இப்ப நான் உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்றபோது கிளிப்பச்சை முகக்கவசத்துக்கு பின்னிருந்த மூக்கு உடைந்ததாக உணர்ந்தாள் அபிராமி. எங்க அன்னிக்கு கண்ணு அவங்க அறிவ மாதிரி கொஞ்சம் மங்களாக இருக்கும் என்று நாத்தனார் சமாதானம் சொல்லியது கிண்டலா என்பது அவளுக்கு மங்களாகத்தான் விளங்கியது. மணமேடையில் மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து அமர்ந்தனர். நாத்தனார் அபிராமி காதில் கிசுகிசுத்தாள். அண்ணி, ஜூம்ல ஒரு முறை அந்த அநியாயத்தை பாருங்க, இதோ என் கைபேசியில தெரியுது பாருங்க என்று ரகசியமாக கையில் அழுத்தினான். காணொளியில் மணமேடை தெரிந்தது. மாப்பிள்ளை, பெண் மற்றும் பெண்ணின் பெற்றோர் மட்டுமே திரையில் தெரியுமாறு கேமரா வைக்கப்பட்டிருந்தது. உடனே ஜூம் தொழில்நுட்ப புலனக்குழுவில் செய்தியை பதிவிட்டார். ஒருவர் ஓடி வந்து சரி செய்தார். ஏற்கனவே சொன்னபடி அபிராமியின் முகநூலில் நேரலை துவங்கிவிட்டது. சடசடவென நேரலை பார்வையாளர்கள் எண்ணிக்கை 20, 30, 50 என உயர்ந்தது. கல்யாண வாழ்த்து செய்திகள் குவியத் தொடங்கின. இதே முகூர்த்த நேரத்தில் வேறொரு நெருங்கின தோழியின் மகளுக்கும் திருமணம். அவளும் முகநூலில் நேரலை செய்கிறாள் என்பதால் அதில் எவ்வளவு கூட்டம் இருக்கு என தன் கைபேசியை சொடுக்கினார். அட, அதிலும் சுமார் 50 பேர் நேரலை பார்த்ததாக தெரிந்தது. உற்று பார்த்த அபிராமிக்கு சட்டென உரைத்தது. என்ன இது, நம் நாத்தனார் கணவர் அந்த கல்யாண நேரலை காணொளியில் இருக்கார். சட்டென தன் மகனின் திருமண ஜூம் நேரலையை சொடுக்கினார். இதிலும் அவர் இருந்தார். பக்கத்தில் இருந்த நாத்தனார் இவளின் சந்தேகத்தை உணர்ந்தவளாக, அது ஒண்ணும் இல்ல அண்ணி, ஜூம்ல தானே கல்யாணம், அவர் மடிக்கணில நம்ம வீட்டு கல்யாண ஜூம்லயும் கைபேசியில அந்த வீட்டு கல்யாண ஜூம்லயும் இருக்காரு. அந்த கல்யாண காணொளிக்கு லைக் போடக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா சொல்லிட்டேன்.
என்று நாத்தனார் சொல்லும் பொழுது அவளுக்கு தலை சுற்றியது. அட கொரோனா கொடுமையே, இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி. ஒரு வழியாக மகன் தாலியை கட்டும் காட்சியை ஜூமில் புகைப்படம் எடுத்து புலனக்குழுவில் பகிர முயன்றாள். அதற்குள் குடும்பத்தில் ஒரு வாண்டு இவளின் மருமகளை குடும்ப புலக்குழுவில் நினைத்து திருமண காட்சியை 5 நொடி காலனியாக பகிர்ந்திருந்தது. சே, வடப்போச்சே என்று நாத்தனார் கமெண்ட் போட்டது தன்னை குறித்துதான் என்று உணர்ந்தாலும் மருமகளே வாருக என குழுவில் பதிவிட்டார். அண்ணி, நீங்க மருமகளே வாருகன்னு போட்டு இருக்கீங்க, அவ உங்களை கால வாரம் நேரம் சீக்கிரமே வந்துடும் என்று நாத்தனார் உடனே அனுப்பிய செய்திக்கு அந்த குழுவில் இருந்த அத்தனை ஸ்லீப்பர் செல் உறுப்பினர்களும் கட்டை விரலை தூக்கினர். தாம் ஜூம் என கல்யாணம் முடிந்த கல்யாணம் அபிராமிக்கு மாமியார் என்ற பதவியை கொடுத்திருந்தாலும் அவளது உடனடி வேலை ஜூமில் பாதியில் நழுவிய உறவினர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சேர வேண்டிய உணவு பற்று சீட்டை தடுத்து நிறுத்துவதுதான். தாம் தூம் கல்யாணம். அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற பகுதியில் காணொலியில் நம்ம சந்தித்து பேசியது ஜூமிலிருந்து அவள் வருவாளா. இப்ப நம்ம பார்க்க போறது, நம்ம சொன்னதை பற்றியே ஆசிரியர் நமக்கு இன்னொரு அழகான கதையை கொடுத்து விட்டார். தாம் ஜூம் கல்யாணம். படிக்கும் போதே நிறைய சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க மோகன்? நீங்க சொல்லுங்க மோகன். எனக்கு இது ரொம்ப சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் தாம் தூம் கல்யாணம்னுவாங்க, இது தாம் ஜூம் கல்யாணமா இருந்தது. ரொம்ப சிரிப்பலைய தாங்க முடியல. ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருக்கு ஒண்ணுன்னா சொல்லணும்னா. ஏன்னா முதல்ல இந்த முக கவசத்துக்கே அந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்க. ஏன்னா அதவே நான் ஏன்னா அந்த டைம்ல முகக்கவசம் ஒரு பெரிய இது, ஏன்னா கட்டாயமா போட்டு வரணும். அது எல்லாரும் சிம்பிளா போடாம அதுல ஒரு நல்ல ஒரு மெனக்கெட்டு இது பண்ணா அதை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, யார் இவ்வளவு மெனக்கெட்டு போட்டு வருவாங்க அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் யார் இன்னும் இது 2 இதுல ஜாயின் பண்ணி நாத்தனாரோட ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், அங்க போய் 2 இதுல இது பண்ணிருக்கலாம். அதுலயே நாத்தனார் பிரியாட்டி இல்லைங்க அண்ணி, உங்களோடது நம்மளோட கல்யாணம் தான் மடிக்கணினில இருக்கு, இன்னொரு கல்யாணம் கைபேசியில இருக்கு, பிரியாரிட்டி கொடுக்குறாங்களாமா, முக்கியத்துவம் இதுக்குதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு கேட்க ரொம்ப நகைச்சு பயங்கர சிரிப்பா இருந்தது. நல்லா இருந்தது ரொம்பவே. அதை விட அந்த மாஸ்க் போட்ட விஷயத்திலேயே இவங்க பிரிண்ட் கொடுத்து 3Dயா பொண்ணோட அம்மா போட்டுட்டு அந்த மாஸ்க்குள்ள இருந்த மூக்கு உடைப்பட்டு விட்டது அப்படின்னு கதாசிரியர் எழுதியிருப்பாரு. அது ஆமா உண்மைதான். அந்த மாஸ்க் அந்த நம்ம அழகுக்கு அது ஒரு அழகு பொருள் மாதிரி, அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி நம்ம உடைக்கு இதா. அப்புறம் அது அப்ப அந்த காலகட்டத்துல நிறைய இந்த மாஸ்க மாட்டிக்கிற மாதிரி நிறைய அந்த அக்சசரிஸ் எல்லாம் வந்தது. அதுல அந்த பாசி மாதிரி அது எடுத்து போட்டுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் எங்க வீட்டுல பிள்ளைங்க கூட வாங்கியிருந்தாங்க அந்த மாதிரிலாம். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நம்மலாம் பழைய மாஸ்க துவைச்சு கவர்மெண்ட் மாஸ்க் கொடுத்துச்சு, அதையெல்லாம் துவைச்சு நம்ம எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். பள்ளியில பிள்ளைகள் விதவிதமா அந்த தொங்குற அக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அதே ஒரு காஸ்டியூம் மாதிரி அவங்க டிசைன் பண்ணி எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாமியார் 3Dல பிரிண்ட் பண்ணி அப்படியே போட்டுட்டு வந்திருக்காங்க. சோ எந்த வகையிலயும் அதுலயும் அவங்களுக்கு அந்த எடுத்த உடனே அந்த மாமியார் நினைக்கிறது அந்த என்னோட முகக்கவசம் தான், பட்டு ஜரிகை முகக்கவசம் தான். அது ஆசிரியர் உடனே அப்படியே அதை கொண்டு 3D முகம் வச்சு அதை உடைச்சிட்டாரு முகத்தை. அது முகக்கவசங்கிறது அந்த கதையாசிரியருக்கு என்னதான் இந்த பையனை பெத்த மாமியார் மேல அப்படி ஒரு கோபமோ தெரியல. எங்க பார்த்தாலும் அவங்களுக்குதான் மூஞ்சி முகரெல்லாம் உட வாங்குறது அவங்கதான். அதுலயும் ஒரு பெருமையா தானே சொல்றாரு. அந்த பையனுடைய அம்மாங்கிறத அந்த தருணத்தில் இருப்பவர்களுடைய எண்ண மன உணர்வுகள் அலைகள் எல்லாமே அதுல அழகா கொண்டு வர்றாரு. அந்த முகக்கவசம்ங்கிறது அந்த நேரத்துல ஒரு முக்கியமான
அந்த நம்ம கிருமிகளை பாதுகாக்க வேண்டியது இருந்தது. பட் அதுலயுமே நம்ம வந்து கற்பனையா பட்டு ஜரிகை வச்சு அதுலயுமே அந்த பட்டு ஜரிகையும் தாண்டி 3D முகக்கவசை இது வந்து இருக்கணும் அப்படின்னு பொய்யெல்லாம் இல்ல, கற்பனை எல்லாம் இல்ல. நிறைய பேர் உண்மையாக நடந்தது. அந்த பட்டு சேலைக்கு இல்ல மேட்சிங்கா நானே வச்சிருக்கேன் ஆக்சுவலா. நான் வந்து என் தம்பி கல்யாணத்துக்கு போகும்போது, ஏன்னா வந்து அந்த டைம் வந்து கண்டிப்பா மாஸ்க் வந்து கட்டாயமா இருந்தது, முகக்கவசம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து போலீஸ் காவலர்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து முகக்கவசம் இல்லைன்னா அதுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கு பயந்து, ஆனா வந்து அழகாவும் இருக்கணும், போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. நான் வந்து அவங்க மாமியார் மாதிரி நானே வந்து நல்லா வந்து ரொம்ப கல்லெல்லாம் வச்சு அது ரொம்ப ஒரு ரொம்ப ஆடம்பரமான நான் போட்டிருந்தேன். எனக்கு நானே அவங்கள ஒப்பிட்டு பாத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு மூக்கெல்லாம் உடையல. நல்லா இருந்தது. ஏன்னா இது இது வந்து பொய்யான ஒரு தகவல் இல்ல, உண்மைதான். அதற்கு உதாரணம் நான் தான் இங்க இருக்கேன். உங்களுடைய அந்த தருணங்களையும் இந்த கதையில் வரும் கதாபாத்திரத்தோட உங்களால ஒப்பிடைத்து அதை நீங்க உணர முடிந்தது. கண்டிப்பா அதே மாதிரி நான் முகக்கவசம் அந்த காலத்துல வரும்போது இந்த ஒரு பேரை இருந்தாங்க, பேரும் பேத்தி இருந்தாங்க. அவங்க கிட்ட சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது அப்ப பேசிட்டு இருந்தப்ப எங்க அக்கா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. அது ஐம்புலன்கள், கண்ணின் பார்ப்பதற்கு, காது கேட்பதற்கு அப்படின்னு அவங்க பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அவன் சொன்னா, பெரியம்மா நீங்க வந்து ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா. எதுக்குப்பான்னா, காதின் பலன்கள் நீங்க வந்து ஒன்னும் சொல்லல. அண்ணா சொல்லிட்டேனப்பா, காது கேட்கலான்னு தான் சொன்னீங்க, இன்னொன்னு ஒண்ணு இருக்கேப்பா அப்படின்னு ஒரு புதிர் போட்டாரு. நாங்க எல்லாருமே அப்ப அவங்க என்கிட்டயும் கேட்டா, என்ன இன்னும் சொல்றானே, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு. அப்ப எனக்குமே நான் யோசிக்கல. அப்புறம் அந்த பையன் சொன்னான், நீங்க எல்லாமே சொன்னீங்க, ஆனா அந்த முகக்கவசத்தை மாற்றுறதுக்கு காது வேணும்னு யாராவது சொன்னீங்களா? நீங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னா. இந்த முகக்கவசத்தை அப்படின்னு அல்ல, உண்மையா அந்த பையன் அப்படி சொன்னாரு. அப்ப அந்த முகக்கவசம் அப்படி சொல்லும்போது எனக்கு முதல்ல அந்த பையனோட நிகழ்ந்த அந்த கலந்துரையாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது காதுகள் இல்லைனாலும் நம்ம முகக்கவசம் போட முடியாது, அதோட பயன்கள்லாம் இருந்துட்டு. அப்புறம் நான் மற்றவங்ககிட்ட சொல்லி பெருமைப்பட்டேன். ஸோ அந்த முகக்கவசம் வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த பிரம்மாண்டமான முகக்கவசம் கதை நிகழ்வு ஞாபகம் வருது. எனக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள். சகோதரி வாசுகி, உங்களுக்கு இது மாதிரி முகக்கவசத்தோடு ஒப்பிட்ட ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு? முகக்கவசம் வந்து அப்ப முகக்கவசம் போடுற காலங்கள்ல இந்த மாதிரி கூத்து, அந்த அக்சசரிஸ் வாங்கி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பிள்ளைங்க காசை கரியாக்குன அந்த விஷயம் வரும். அடுத்து வந்து இந்த ஜோக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி காதோட பயன் என்னன்னா இதை வந்து மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மூக்கு கண்ணாடி வந்து ஏன் கண்ணுக்கு தானே போடுறான், ஏன் மூக்கு கண்ணாடி அப்படியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அது என் மூக்கு மேல நிக்கிறதுனாலதான் அது மூக்கு கண்ணாடி அப்படியெல்லாம் பசங்க வந்து அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டுல இருந்தோம். எல்லாமே வந்து அங்க இவ்வளோ கேஸ், இங்க இவ்வளோ கேஸ், இந்தியால இவ்வளோ கேஸ், போனா இப்படி ரூல்ஸ், சோகம் ஏதாவது நடந்தாதான் வந்து ஊருக்கு போக முடியும். மற்றபடி அங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க தடை பண்ணிட்டான், இந்த தெருவுல ஒருத்தவங்களுக்கு வந்தது, ஸோ அந்த தெருவையே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டோம். சோ இப்படியே நம்ம காலம் முடிஞ்சிருமா அப்படியெல்லாம் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா 2 வருடங்கள் நம்ம வந்து இதுவா இருந்தோம். ஆனா அந்த கொரோனா காலம் முடிஞ்ச அப்புறம் அந்த மாஸ்க் கலட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைவா இருந்ததை வந்து நான் பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கே மாஸ்கே போட்டுட்டு மாஸ்க ஃபுல்லா கழட்டும் போது நம்மளே வித்தியாசமா தெரிஞ்சோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. என்னன்னா கழட்டிட்டா நம்ம வேற மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுக்கே தோணுச்சு. நம்ம பெரியவங்க நம்மளுக்கே அப்படி தோணுச்சு. அப்ப சின்ன பிள்ளைங்க எவ்வளோ இதா இருப்பாங்க, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல, அப்படியெல்லாம் யோசிச்சோம். அந்த மாதிரிலாம் ஒரு யோசனை, ஒரு அனுபவம். அப்புறம் அந்த பசங்களுக்கு வந்து நாங்க சொல்லி, இல்லப்பா கழட்டணும் அப்படிலாம் சொல்லி, வர அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலா அந்த மாதிரி ஒரு இது வந்தது. அதை நம்மளே அனுபவிச்சோம். ஏன்னா நம்மளுக்கே அப்படிதான் இருந்தது. அந்த மாஸ்க்கு ஃபுல்லா கழட்டிட்டு வரும்போது வித்தியாசமா ஒருத்தவங்களை பாக்குற மாதிரி இருந்தது. இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு அனுபவமா இருக்கு. தொடர்பு படுத்த முடிகிறது. உங்க ஆமா, முகக்கவசத்தோட நம்ம அனைவருமே ஆமா, தொடர்பு ஆமா. படுத்தி நமக்குரிய கருத்துக்கள். இது ஆசிரியர் வந்து இந்த கதையில தான் கல்யாணம் கதையில முகக்கவசத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டு, அடுத்து நம்ம நீங்க சொல்ற மாரி மாமியார்கிட்டயே போய் நிக்கிறாரு. அதான், அதான். மாமியார்கிட்டயே நிக்காம, அதுக்கு முன்னாடி சம்மந்திக்கும் அவங்க குடுக்குறாங்க. அந்த கல்யாணத்துல அதாவது எல்லாருமே சந்தோஷமா போகணும். யாரும் எந்த குறையும் வைக்கக்கூடாதுங்கிறத வந்து பெண்ணை பெற்றோர்கள் கல்யாணம் செய்றவர்கள் வந்து மிக மிக சிரத்தைப்பட்டு இருப்பாங்க. அதே அந்த கருத்தையுமே இங்கேயும் வந்து அவர் சம்மந்தி வந்து சென்னை சம்மந்தி ஜூம்ல உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் எந்த குறையும் இல்லைல்ல அப்படின்னு ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையோட ஆரம்பிக்கிறாரு கதையை. ஆமா. சொல்லிட்டு அந்த வார்த்தையோட அந்த அம்மா வந்து அப்படி வராங்களாம். அப்படி வந்த உடனே திருப்பி அந்த முகக்கவசத்துக்கே போயிடுறாரு. அது ஒரு வாழ்க்கையில யதார்த்தமான ஒரு பொருளே அந்த 2 முகக்கவசத்துக்கு இதுக்கு நடுவுல கொண்டு வந்துட்டு அவ வந்து முகக்கவசம் போடாம வர மாதிரியும், அவ முகக்கவசத்தை இவங்க முகக்கவசத்துல விட எவ்வளவு பெருமை, எவ்வளவு வித்தியாசமா கொண்டு வந்தாங்க அதாவது அப்படின்னு அந்த அம்மா பெண்ணை பெற்ற அந்த அம்மா வந்து 3D கொடுத்து பிரிண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு அப்ப என்னன்னா அவங்கள விட அட்வான்ஸா இருக்காங்கன்னு காட்டுறாங்களாம். அந்த மாதிரி இது மாதிரிலாம் நடக்கும் கல்யாணம். இவங்க அவங்க குறைவா எடை போட பார்த்தாங்க. நான் தான் பட்டு ஜரிகையில போட்டிருக்கேன், நீங்க போடவே இல்லைன்னு. அவங்க அட்வான்ஸா போய் நான் 3Dல போட்டிருக்கேன்னு இவங்களுக்கு அது வந்து ஒருபடி கீழே ஆயிடுச்சு. ஐயோ நம்மளோட இதுல இருந்து கீழே இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இது கலந்துரையாடல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா தொழில்நுட்ப அளவுக்கு அட்வான்ஸ்டாவும் இருக்கு. இப்ப இருக்க டெக்னாலஜி நடுவுல கண்டிப்பா கண்டிப்பா அது நடுவுல அந்த நாத்தனாரையும் கொண்டு வந்தாரு கதாசிரியர். எங்க அன்னிக்கு கண்ணு அவங்க அறிவோட மங்களா இருக்குமோ அந்த நாத்தனார் அந்த நாத்தனாருடைய ஒரு சில வரிகள் தான் அந்த நாத்தனாரை பத்தி சொல்றாரு. ஆனா அந்த வரிகள் வந்து மிக ஆழமா அந்த நாத்தனாரையும் ஒரு வித முக்கிய கதாபாத்திரங்களையும் ஆக்குற மாதிரி இருக்கு. இல்ல எப்பவுமே இந்த நாத்தனார்மாருங்க இருக்காங்கல்ல, நம்மளை விட சின்னவங்களா இருப்பாங்க. சோ அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நாசூக்கா கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப அவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல இருக்கும்போதுதான் கொஞ்சம் பார்த்தா பயப்படுவாங்க. நம்ம அவங்கள விட கொஞ்சம் டெக்னாலஜிலயோ மற்ற விஷயங்கள்லயோ கொஞ்சம் நம்ம கீழே இருக்கோம், அடுத்த ஸ்டெப்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான இது வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். இந்த மாதிரியான அவங்க அறிவை போலவே இது அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது வந்து சகஜமா இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஆனா இதையே வந்து பொது இடத்துல அப்படியே த்ரோ பண்ணுவாங்க நாத்தனார்லாம். அந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு இதுதான் வந்து இங்கேயும் அங்க சொல்லியிருக்காரு அந்த கதாசிரியர். ஆனா இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த குசும்பா பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி குசும்பா அப்படியே அந்தந்த இடத்துல அப்படியே ஆனா அத வந்து அந்த நின்னு அந்த அந்த அண்ணியால அத வந்து இது பண்ணவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா கூட்டமா இருக்கிற இடமாச்சே, பொது இடம், அந்த மாதிரி இடம். ஆனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துகிட்டே போகும். எனக்காவது ஒரு நாளைக்கு நாள் கிடைக்கும் போது வச்சு செஞ்சு விடுவாங்க. அது அந்த மாதிரி இந்த நாத்தனார்லாம் அப்படிதான். அதையும் கூட அதை ஒரு மறக்காம ஜூம் கல்யாணமா இருந்தாலும் அதையும் மறக்காம கொண்டுட்டு வந்து அந்த சுவாரஸ்யம் குறையாமல் அத வந்து சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி கதாசிரியர் மிக தெளிவாக அழகாகவும் நீங்க சொல்ற அனைத்து கருத்துக்களையும் சொல்றாரு. அதே சமயம் நீங்க சொல்ற மாதிரி அந்த நாத்தனாருங்கிற வந்து ரொம்ப உன்னிப்பாவும் கவனிக்கிறாங்க. அதாவது அந்த திரையில வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை பொண்ணுதான் தெரியுறாங்களாம். அதையும் அவர் வந்து ரொம்ப தெளிவா கொண்டு போய் இங்க பாருங்க அப்படின்னு அந்த கைபேசியில் அவங்க மட்டும்னா உடனே இவங்களும் உடனே போய் சொல்லி, அதாவது நம்ம போட்டோகிராஃபருக்கு இல்ல அங்க போட்டோகிராஃபர் இல்லாம இங்க வந்து அந்த ஜூம்ல இருக்கிற அந்த தொழில்நுட்பக்காரரை பயன்படுத்துறாரு. அந்த சிபிலி இங்க வந்துருது. அங்க கேமராமேன் இங்க பார்த்து எடு, நாங்கெல்லாம் வரணும், இவங்க எல்லாம் கவர் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேமராமேன் யாரை எடுக்கிறது யாரை விடுறதுன்னு தெரியாம எல்லாரையும் இப்படி பிடிச்சுக்கிட்டே படம் பிடிச்சிட்டு அவரோட கல்யாணத்துக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஞாபகம் வச்சு அது ஜூமோட அழகா இது பண்ணிருக்காரு. ஏன்னா இது வந்து யதார்த்தமா நடக்கிற ஒண்ணுதான். நம்ம சொல்லுவோம்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் முக்கியம், எங்க சைடு சொந்தக்காரங்க எல்லாம் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஜூம்லயும் கரெக்டா சொல்லியிருக்காரு, எதையும் விடாம. அந்த தொழில்நுட்ப குழுவில இருந்து வந்தவர் அந்த அந்த
புகைப்படக்காரர் எப்படி ஓடி வந்து இல்லைங்க இல்லைங்க உங்களையும் நான் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு அவர் அதே பதற்றத்தோட இங்கேயும் அவர் வந்து ஓடி வந்து அதை சரி செஞ்சாரா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அப்புறம் வாழ்த்து சொல்லும்போது அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது. நிறைய விஷயங்கள் இது மாதிரி அவர் ரொம்ப யதார்த்தமாக கதையை கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நம்ம வாழ்த்து சொல்றது சட்டுன்னு உரைத்தது. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கல்ல, அவரு அவங்க யார் யாரு நழுவுனாங்க, இந்த காணொலியும் இருக்கிறாரு, அந்த காணொலியும் இருக்கிறாரு, அவரை பிடிக்கணும் அப்படின்னு நிறைய அந்த கல்யாண நிகழ்வுல என்னென்ன நடக்கணுமோ, இவர் இருக்காரா, சாப்பிட்டாரு, இவர் சாப்பிடலையா, இவர் சாப்பிடாம போயிட்டாரா, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க யார், அந்த சூழ்நிலையை இவங்க கதையிலும் அவர் கொண்டு வந்தது மிக சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன தோணுகிறது? எனக்கு வந்து அந்த மாமியார் வந்து லிஸ்ட் பார்த்துட்டு யாரெல்லாம் முதல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, பாதியில யாரு சீக்கிரமா போயிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சாப்பாடு அந்த பட்டு சீட்டு கூடாது, ஏன்னா எல்லாம் முழுமையா இருந்தாதான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அதுதான் எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. இந்த அளவுக்கு நம்ம நோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கதையை வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா வந்து அதான் இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க கல்யாணத்துல எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நம்ம கல்யாணத்துல எவ்வளவு பேர், ஏன்னா வந்து கல்யாணங்கிறதே வந்து ரொம்ப வந்து மும்முரமா நடக்கிற விஷயம், அதுல நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். இதுலயும் வந்து அவங்களுக்கு அதிகமா ஜாயின் பண்ணிருக்காங்களா இல்ல நமக்கு அதிகமா ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு அந்த எண்ணோட்டத்தை போட்டிருக்காரு பாத்தீங்களா, அது ரொம்பவே அற்புதமான விஷயம். எனக்கு ரொம்ப அது சிரிப்பா இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்களே 50 பேர் தான் இருக்காங்க, நம்மதுலயும் 50 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப பிரியா சொல்ற மாதிரி நம்ம இப்ப நான் இங்க இருக்கும்போது ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. இப்ப நம்ம கல்யாணம் அந்த மேடைய போக்கஸ் பண்ணி அப்புறம் வந்திருக்கவங்கள போக்கஸ் பண்ணி இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த கேமராவை. சோ நம்ம மேடைய கொஞ்ச நேரம் தான் பார்ப்போம், அவ்வளவு நேரம் பாக்குறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல, பொண்ணு மாப்பிள்ளை அவ்வளவுதானே. சோ நம்ம மத்த வந்திருக்கவங்களை எல்லாம் பார்த்து நாங்க இங்க உட்காந்துக்கிட்டு கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தோம். அங்க பாரு, அது பாரு எப்படி போய் சில பேரு வயதானவர்கள், சில பேரு கொஞ்சம் தெரியாதவங்க, இந்த மாதிரி கேமரால ஓடுது மத்தவங்க பாப்பாங்க அப்படின்லாம் தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்களா இருப்பாங்க, இங்க போறது, அங்க போய் பேசுறது, அங்க அந்த பிள்ளைய பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க தானே. சோ அது மாதிரியான விஷயங்களும் வந்து பாக்குற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு இன்னும் அந்த உலகத்துக்குள்ள வரல, அந்த கேமரா உலகத்துக்குள்ள. பாவம், அந்த யதார்த்தத்தையும் ஆசிரியர் தெளிவா இங்க கொண்டு வந்தாங்க. ஆமா ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன் நானும். அதே மாதிரி அந்த ஆசிரியர் வந்து அந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாருமே நம்ம கத்துக்கிட்டோம் ஒவ்வொரு படியா அந்த இதுல எப்படி செய்யணும்னு. இவங்க வந்து அந்த தாலி கட்டுறத வந்து அவங்க படம் எடுத்து அவங்கதான் முதல்ல போட்டு அதுக்கு லைக் வாங்கணும்னு நினைக்கிறத அதுல அவர் மிக அழகாக ஒரு சின்ன வாண்டாம் அது வந்து அதை எடிட் பண்ணி அதை இவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு போட்டுருச்சு. அப்ப அப்பயும் அங்க கொண்டு வர்றாரு. அங்க என்ன சொல்லுவாங்க, நாத்தனார் ஏதோ சொல்லுவாங்க, மருமகளே வருக, இல்ல இல்ல சே வட போச்சு அப்படின்னு அந்த இவரோட வட போச்சு அந்த வடிவேலு சொல்லிட்டு அந்த வட போச்சு சொல்ல ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மருமகளே வாருக. அதாவது அந்த காலத்துல நம்ம அந்த கோவிட் காலத்துல நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாம நம்ம தட்டச்சு செய்யறதுலயும் வந்து நம்ம வந்து அவ்வளோ வருகிறத வந்து அவங்க வாருகன்னு அடிச்சுட்டாங்க. பட் அதே வந்து நாத்தனார் வந்து அதை வந்து என்ன சொல்ற, சகோதரி சொன்ன மாதிரி எங்க அவங்கள குத்த முடியுமோ அந்த இடத்துல அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணாம. அது என்ன மனநிலைன்னா, அந்த அம்மா வந்து முதல்ல அதை பகிரணும்னு நினைச்சாங்க, அந்த தாலி கட்டுற அந்த இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பகிரணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களால முடியல, யாரோ செஞ்சுட்டாங்க, ஒரு பிள்ளை செஞ்சிச்சு. ஆனா அந்த அந்த மருமகளை வெல்கம் பண்றதுல இந்த அம்மா ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சிருக்காப்ல. அது மாமியாரோட எண்ண ஓட்டம். மருமகளை வந்து வெல்கம் பண்றதுல நம்ம ஃபர்ஸ்டா இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா தட்டச்சு பண்ணி வாருக அப்படின்னு போட்டாங்க. அத கவனித்த நாத்தனார் தான் அந்த இடத்துல. அதுல அழகாவும் அவரு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாரு, வாருக, உங்களை வந்து வாடுறதுக்கு சீக்கிரம் வந்துருவாங்க. எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ மாமியார வாரியாச்சு, நாத்தனார்
அது வந்து கதையாசிரியர் அழகா நுணுக்கமா போட்டிருக்காரு. இன்னொன்னு கூட அவர் ஏதோ அந்த உடனே உடனே எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்த அந்த இடம் வந்து அவர் வாருகன்னு சொன்ன உடனே அந்த குறுஞ்செய்கைக்கு மத்தவங்க ரியாக்ஷன் கொடுக்கும்போது அது ஸ்லீப்பர் செல். நன்றி நன்றி சகோதரி வாசிது. ஸ்லீப்பர் செல்லுல இருக்கிற அத்தனையும் உடனே கட்டவரல தூக்கி உடனே காமிச்சு போட்டாங்க. ஏன்னா வந்து அது முக்கியமான ஒண்ணுதான். நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கவங்க முக்கவாசி பேர் வந்து எதுவும் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அது வந்து கதையாசிரியர் வந்து இப்படி அது ஒரு இது நடந்த உடனே அப்ப மட்டும் இல்ல, எங்க இருந்துடா வரீங்க எல்லாரும், இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தீங்க, இதுக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நடந்துருச்சான். உடனே எல்லாரும் கட்டவரில தூக்கிட்டாங்க ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு. ரொம்ப அதெல்லாம் நகைச்சுவையா இருந்தது. அப்புறம் கடைசியில அவர் வந்து உறவினர்கள் நம்ம கல்யாணத்து அப்ப வந்து சில பேரை டைரக்டா சில சமயம் செய்ய மாட்டாங்க. உங்க இதுல எப்படி செய்வாங்கன்னு தெரியல. இந்த மொய் எழுதாம போனவங்க கண்ணை வச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. நல்லா சாப்பிட்டானா, சாப்பிட்டு முடிச்சோன்னா இந்த பக்கம் வந்து மொய் எழுதுனானா இல்லையான்னு அவங்க கணக்காளர் ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அவங்க உறவினர் அவங்க டைரக்டா பார்க்காட்டியும் அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு கீழே சில பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்க மாதிரி அவங்களுக்கு கீழே இவர் எழுதினாலாம் நீ எனக்கு கணக்கு சொல்லணும்ன்ற அதே மாதிரி இவங்க இங்க வந்து ஜூம்ல வந்து அந்த பட்டு சீட்டை கொடுக்காதங்கிற அந்த ஒரு அதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரு. அப்புறம் இந்த மொய் எழுதுன்ற பழக்கம் அவர் செஞ்சாரா நீங்க செஞ்சீங்கன்னா அது இன்னமும் தொடரும் பின்னாடி. அவன் கல்யாணத்துக்கு நான் இவ்வளவு பண்ணேன், ஏன் கல்யாணத்துக்கு இவங்க பண்ண அந்த அந்த நம்மளுடைய அந்த என்ன சொல்றது அந்த கலாச்சாரத்தையும் அந்த ஜூம்ல இருக்க கல்யாணத்திலயுமே நம்ம அந்த மொய் எழுதல் பழக்கம், உங்க வீட்டுல உங்க பக்கத்துல இருந்து இருந்தவங்களுக்கு குறைகள் இருக்கா, மாமியாரோட அந்த பகட்டு, நாத்தனார் நடுவுல அவங்க வந்து இப்படின்னு எல்லாமே கலந்து உண்மையா எந்த குறையும் இல்லாம நேரடியா நடக்கிற கல்யாணத்துக்கும் ஜூம்ல நடக்கிற கல்யாணத்துக்கும் நடக்கின்ற நிகழ்வுகளை வந்து அவங்க வந்து தெளிவா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய கல்யாணத்துல என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மாதிரி ரொம்ப தெளிவாக அமைச்சிருந்தது இந்த கல்யாண திருமணம் என்ற கதையில. மிக அழகாக நேர்த்தியா சொல்லியிருந்தாரு நான் நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சகோதரி வாசி? மாதிரி எந்த கல்யாணம் அது எங்க நடந்தாலும் சரி, சிரமப்பட்டு ஒரு கல்யாணத்தை வந்து ஒரு பொண்ணை தேடி இல்ல மாப்பிள்ளைய தேடி கல்யாணம் பண்றதுன்றது வந்து ஒரு கடினமான ஒரு வேலை தான். வீடு கட்டுவதை போல வீடுக்கு எப்படி எல்லா ஜாமானும் தேடணும், அது தரமா தேடணும், அப்புறம் அதை வச்சு வீடு கட்டணும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பாதியோட நிறுத்திட்டு போயிடுறான். சோ இந்த மாதிரியான கஷ்டத்துல எந்த வகையிலும் குறைவில்லாதது ஒரு கல்யாணத்தை வந்து நடத்துறது. ஈவன் காதல் திருமணமா இருந்தால் கூட அந்த சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் இந்த பொண்ணு எங்க பார்த்தோம் ஏதாவது ஒரு கதையை சொல்லி எல்லாத்தையும் வந்து நம்ம ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு 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 இது செய்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் இருக்கும் நம்ம சொந்தக்காரங்கள்ல. அல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல மட்டும் ஓரளவு தெரியும், செகண்ட் ஆர்பிட் தெரியாது, தெரிஞ்சும் தெரியாம, தேர்ட் ஆர்பிட் ஒன்னும் தெரியாது. அவன் பொது ஆளு வருவான், சாப்பிடுவான், நம்ம ஏதாவது செஞ்சிருந்தா மொய் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரியான கல்யாணத்துல அரேஞ்ச் பண்றதே பெரிய விஷயம். இதுல இந்த நாத்தனாரு இந்த இவங்க 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 இந்த அரசியல் பண்றதெல்லாம் பார்த்து இது பண்ணீங்கன்னா அப்படியே வந்து எப்படி சொல்றது, அது எங்க நடந்தாலும் அந்த அரசியல்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி வந்து இந்த கதையாசிரியர் இந்த கதையை வந்து இது பண்ணியிருந்தாரு. எவ்வளவு சிரமப்பட்டு இதுக்கு பின்னாடி எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்ற கவலையே இல்லாம அவங்க பாட்டுக்கு வந்தவங்க எல்லாமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லியும் அவங்களோட இத சொல்லி இது பண்ணியும் போவாங்க கல்யாணத்துல. அதனாலதான் வந்து நிறைய பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. அதோட ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், ஒரு வீட்டை கட்டிப்பார், ரெண்டுமே சிரமமான விஷயம். அந்த மாதிரி வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அத எல்லாம் பண்ணி அப்புறம் அந்தந்த இதை செட்டில் பண்ணி கடனோ இல்ல பண பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அவங்க ஒரு குடும்பமா ஆகுறதுக்குள்ள அந்த அரேஞ்ச் பண்ணாங்கல்ல அந்த தலைவர், அந்த தலைவி, அந்த குடும்பம், அந்த மாமனார் மாமியார்,
அவங்களுக்கு அப்பாடா எப்படா உட்காருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துரும். என்னதான் அது மாடர்ன் காலமா இருந்தாலும் எப்பயும் இருக்கிற கஷ்டங்கள், எப்பயும் ஒரு மக்களை கூட்டுவதற்கு உள்ள கஷ்டங்கள், இப்ப எல்லாம் அந்த மேரேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஆனா கூட நம்ம சொந்தங்களை நாம தானே கூட்டி ஆகணும், பத்திரிக்கை கொடுக்கணும், இது பண்ணணும், எல்லாம் பண்ணணும்ல. சோ அப்படிங்கும்போது அந்த சிரமம் வந்து இருக்கிறது தான். ஆனா அதை வந்து நகைச்சுவையா சொல்லி ஜூம்ல ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத வச்சு அவரு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து நம்ம உமாவுக்கு வந்து ஒரு கைவந்த கலை தான். சும்மா அப்படி போற போக்குல நகைச்சுவையா பேசிட்டு போயிடுவாரு. அதனால அவரு இந்த மாதிரி டெக்னாலஜியும் சேர்த்து, அவரு ஒரு டெக்னாலஜி பர்சன் தானே. சோ அவரு அப்படி எழுத முடிந்திருக்கிறது அப்படின்னு. இயற்கையாவே நகைச்சுவை இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே அப்படியே நகைச்சுவையா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப பெரிய விஷயங்களையும் ரொம்ப ஹெவியான விஷயங்களை கூட அப்படியே நகைச்சுவையா சொல்லிட்டு போவாங்க ஈஸியா. அந்த வகையில உமாவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப எல்லாத்தையுமே நகைச்சுவையா அப்படியே சொல்லிட்டு போவாரு. அந்த மாதிரியான ஒரு மனிதர். அது அவர் எழுதின கதையிலிருந்தே தெரிகிறது நீங்க சொன்ன அவருடைய குணங்கள். அவர் வந்து மிக தெளிவா அந்த அந்த காலகட்டத்துல முதல் கட்டம் சொல்றோம்ல, அந்த கோவிட் கட்டத்துல அப்ப நிகழ்ந்த எழுதின கதை. இப்ப அந்த காலகட்டத்துல, அதாவது நம்ம இப்ப ஜூம்ல இப்பெல்லாம் நம்ம எல்லாரும் எப்படி செய்யணும், எப்படி மியூட் பண்ணணும், எல்லாம் நம்ம அந்த டெக்னாலஜிஸ், அந்த தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம கத்திருப்போம். அந்த காலத்துல அவங்க கத்து இல்லாத அதையும் அவர் நகைச்சுவையா அந்த வாண்டு செஞ்சுச்சு, தான் செய்ய முடியல, அதுக்கப்புறம் அந்த தொழில்நுட்ப குழுவுல இருந்து அவங்க ஓடி வந்து சரி பண்ணாரு. அந்த மாதிரி நம்ம அந்த காலத்துல நிகழ்ந்த யதார்த்தமான நிகழ்வுகளையும் அவர் கதையில நல்லா கூறியிருந்தாரு. நீங்க ஏதாவது கூற விரும்புறீங்களா சகோதரி பிரியா? அதுதான் சகோதரி, எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரிதான். ஸோ கல்யாணங்கிறது எப்பவுமே வந்து இணையத்துல நடந்தாலும் சரி, நம்ம நிஜத்துல நடந்தாலும் சரி, அதற்கான வந்து வேறுபாடுகள் ஒன்றும் பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. கதையாசிரியர் நம்ம வந்து எதையுமே விட்டு வைக்கல. ஒரு கேரக்டர் சொல்றதா இருக்கட்டும், நகைச்சுவையா இருக்கட்டும், நகைச்சுவையோட ஒண்ணு சொல்லும் போது அது வந்து மனம் புண்படுத்துற மாதிரி எடுத்துட்டு போகாம நகைச்சுவை சொன்னா, ஓ ஆமா நீங்க சொன்ன மாதிரிதான், நம்மள திட்டுறாங்களா இல்ல புகழ்றாங்களா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு அது கேரக்டர் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா சொல்ல வேண்டிய கருத்துக்களும் சொல்லியாச்சு. நல்லா அழகா சொல்லியிருந்தாங்க, எதையுமே விடல. இது நல்லா இருந்தது. நகைச்சுவையா வந்து நகைச்சுவையோட சிந்தனையும் சிந்திக்கிற அளவுக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 கதையும் ரொம்ப அருமையான கதைகள். அதாவது அந்த கல்யாணத்தில் ஏற்படுகிற அந்த பட்டு புடவையை ஆரம்பிச்சு, அவர் பட்டு புடவையில் இல்ல, இங்க வந்து அவர் பட்டு முகக்கவசத்துல இருந்து ஆரம்பிச்சு வந்தவங்களை போறது, மொய் எழுதுறவங்கள, யாரு சாப்பிடாம ஓடுறவங்களுக்கு அவங்க, சாப்பிட்டவங்க, யாருக்கு குறை இருக்கா, இதுல நடுவுல நாத்தனாரு, அந்த புகைப்படக்காரரு, இப்போ ஃப்ரேம்ல இல்ல அவுட் ஆஃப் ஃப்ரேமு, அதை அவங்க வந்து சரி பண்ணாங்க, இப்படின்னு அந்த கல்யாணத்துல நடக்கிற அனைத்தையுமே அவர் கலந்து அந்த காலத்துல அந்த கோவிட் ப்ரீ டைம்ல எப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கணுமோ அதே தத்ரூபமா நமக்கு இந்த வார்த்தை ஜாலத்தோட நகைச்சுவையா நமக்கு சொன்னாரு என்று நினைக்கிறேன். இந்த கதையை உங்களோட கலந்துரையாடியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி.